நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு புதிய புத்தகம் சமூக அறிவியலில் இருக்கக்கூடிய ஜியாகிரஃபி அலகு 4ல் இருக்கக்கூடிய இந்திய வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் அந்த லெசன்ஸில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஸ்டினை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை தான் நம்ம இன்றைக்கி அனலைஸ் பண்ண போகிறோம். அதுலேருந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இல்லை எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 10th ஜியாகிரஃபிங்கிறது ரொம்பவே முக்கியம். எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்லாம் 10 கொஸ்டின் ஜியாகிரஃபிலேருந்து கேட்குறாங்க அப்படின்னா அதில் வந்து 6 கொஸ்டின் வந்து இந்த 10th ஜியாகிரஃபிலேருந்து கேட்டுருவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே முக்கியமான டாபிக்ஸ் இதில் உள்ள எல்லாமே அந்தளவுக்கு நீங்கள் இதில் உள்ள டாபிக்ஸ் அனைத்துமே ஒதுக்காமல் அழுத்தம் கொடுத்து படிக்கணும். இந்த டாபிக்ஸ் எல்லாமே முக்கியம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த டாபிக்ஸில் உள்ள பாக்ஸ் கொஸ்டினை தான் நம்ம இன்றைக்கி அனலைஸ் பண்ண போகிறோம். வர இருக்கக்கூடிய அந்த காலங்களில் நெக்ஸ்ட் கிளாஸில் தனித்தனி லெசன்ஸாகவே நம்ம பார்க்கலாம். ஜியாகிரஃபியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நம்ம பாக்ஸ் கொஸ்டினை மட்டும் அனலைஸ் பண்ணலாம். வாங்க ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் உள்ள கனிமங்கள் மற்றும் அதனோடு தொடர்புடைய அமைப்புகள்னு சொல்லிட்டு ஒரு 4 பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா கொல்கத்தா. நல்லாவே பார்த்துக்கணும். இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கே இருக்குன்னா கல்கத்தா. இதெல்லாம் வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்டுருவாங்க திடீர்னு. அதை நல்லாவே நீங்கள் பார்த்துக்கணும். இந்திய சுரங்க பணியகம் எங்கே இருக்குன்னா நாக்பூர். 3வதாக கொடுத்துருக்கிறது என்னென்னு பார்க்கலாம். இரும்புசாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு ஆணையம் வந்து எங்கே இருக்குன்னா ஹைதராபாத்தில் இருக்குது. 4வதாக ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட் என்னென்னு பார்க்கலாம். இந்தியாவில் உள்ள சுரங்கங்கள் மற்றும் கனிமங்களின் நிர்வாகத்திற்கான பொறுப்பு யார்கிட்ட இருக்குது அப்படின்னா சுரங்கப்பணி அமைச்சகத்திடம் தான் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் எப்போ போட்டிருக்காங்கன்னா 1957. இந்த ஆண்டுங்கிறது ரொம்பவே முக்கியம். இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனம் எங்கே இருக்குன்னா கொல்கத்தா. இந்திய சுரங்க பணியகம் எங்கே இருக்குன்னா நாக்பூர். நீங்கள் மறக்கவே கூடாது. அதனால தான் நான் திருப்பி சொல்கிறேன். அந்தளவுக்கு இது முக்கியம். அப்புறம் இரும்புசாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் எங்கே இருக்குன்னா ஹைதராபாத்தில். அதுக்கப்புறம் இந்தியாவில் உள்ள சுரங்கங்கள் மற்றும் கனிமங்களின் நிர்வாகத்திற்கான பொறுப்பு யார்கிட்ட இருக்குது அப்படின்னா சுரங்கப்பணி அமைச்சகத்திடம் இருக்குது. மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் எந்த ஆண்டு போட்டிருப்பாங்கன்னா 1957ஆம் ஆண்டு போட்டிருப்பாங்க. வாங்க நெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாக்சைட் என்பது அலுமினியத்தின் ஒரு வகையான ஆக்சைடு ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்டாக என்ன கொடுத்துருக்காங்க, பாக்சைடு என்பது அலுமினியத்தின் ஒரு வகையான ஆக்சைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பிரெஞ்சு வார்த்தையான லீபாக்ஸ் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. இது ரொம்பவே முக்கியம். பாக்சைடு என்கின்ற அந்த வார்த்தை எதுலேருந்து பெறப்பட்டது அப்படின்னா பிரெஞ்சு வார்த்தையான லீபாக்ஸ் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 2 பாயிண்ட் தான். ஒன்று, பாக்சைடு என்பது அலுமினியத்தின் ஒரு வகையான ஆக்சைடு. இந்த ஆக்சைடு என்கின்ற ஒரு சொல் எங்கேருந்து வந்தது அப்படின்னா பிரெஞ்சு வார்த்தையான லீபாக்ஸ் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு இந்த செகண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. வாங்க நெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த உங்களுக்கு தெரியுமா பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் 1897ஆம் ஆண்டு டார்ஜிலிங்கில் நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே முக்கியமான பாயிண்ட். இது நீங்கள் பார்த்துக்கணும், நல்லாவே பார்த்துக்கணும், மறக்கக்கூடாது. இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் 1897ஆம் ஆண்டு டார்ஜிலிங்கில் நிறுவப்பட்டிருக்கு. எந்த ஆண்டுன்னு கேட்பாங்க. 1897 மறக்கக்கூடாது. அது எந்த இடம் அப்படின்னா டார்ஜிலிங்கில் நிறுவப்பட்டிருக்கு. இந்திய தேசிய நீர்மின்சக்தி நிறுவனம் வந்து அக்பரிதாபாத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்திய தேசிய மின்சக்தி நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா இக்பரிதாபாத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆண்டு வந்து 1897ஆம் ஆண்டு டார்ஜிலிங்கில் நிறுவப்பட்டது. என்ன நிறுவப்பட்டது? இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம். அதுக்கப்புறம் இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிலையம் எங்கே இருக்குது அப்படின்னா பரிதாபத்தில் நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரிதாபத்தில் இந்த பேரை கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது, நல்லாவே பார்த்துக்கணும். வாங்க நெக்ஸ்ட்டு பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த உங்களுக்கு தெரியுமா பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்தியாவிலேயே அதிக அளவு காற்றாலைகளை கொண்டுள்ள மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. நம்ம இந்தியாவிலேயே அதிக அளவு காற்றாலை வந்து எங்கே இருக்குது அப்படின்னா எந்த மாநிலத்தில் இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் அதிகமாக காற்றாலை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முப்பந்தல் பெருங்குடி பகுதி உலகிலேயே அதிக காற்றாலை கொண்ட பெரிய காற்றாலை பண்ணை ஆகும்.
அப்புறமா என்ன 2வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முப்பந்தல்ல பெருங்குடி பகுதி தான் உலகிலேயே அதிக காற்றாலைகளை கொண்ட பெரிய காற்றாலை பண்ணையாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியாவிலேயே மிக அதிக அளவு வந்து காற்றாலை கொண்டுள்ள மாநிலமாக தமிழ்நாடு விளங்குதுன்னு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு, அது எங்கே எப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்காங்க. அது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முப்பந்தல் பகுதியில் இருக்கக்கூடிய பெருங்குடி பகுதியில் உலகிலேயே அதிக காற்றாலைகளை கொண்ட பெரிய காற்றாலை பண்ணை இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பண்ணையாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் நல்லாவே பார்த்துக்கணும். வாங்க நெக்ஸ்ட்டு பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் லாஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா கன்னடு இந்த லெசனில் இருக்கக்கூடியது. வாங்க பார்க்கலாம். இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை முதலில் 1830 தமிழ்நாட்டில் போர்ட்டோ நோவோவில் அமைக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே முக்கியம். இது வந்து கூற்று காரணங்களில் கேட்டு விட்டுருவாங்க. இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை முதல்ல 1830 இந்த ஆண்டு நாம் வச்சுக்கணும். 1830 தமிழ்நாட்டில் போர்ட்டோ நோவோவில் அமைக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த உங்களுக்கு தெரியுமா பாக்ஸில் இதில் கேட்கக்கூடியது அந்த ஆண்டு. அப்புறம் இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை முதலில் எந்த ஆண்டு அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் போர்ட்டோ நோவில் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கொடுத்துருவாங்க. பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கூற்று காரணத்தில் கேட்பாங்க. ரொம்பவே முக்கியம். இன்றைக்கி நம்ம 10th சோசியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய ஜியாகிரஃபியில் அலகு 4 இந்திய வளங்கள் மற்றும் தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஸ்டினை வந்து நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஹீரோ டிஎன்பிஎஸ்சி சேனலில் ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு ரெகுலராக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சிலபஸ் அடிப்படையில் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அதை இன்னும் பார்க்காதவங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். இது போன்ற போட்டித்தற்கான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் போட ரெடியாக இருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.